என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் பயமும் நடுக்கமும் இந்த பூனைங்க கிட்ட இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் கருணை கொலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. டாக்டர் வெண்டி போஷ் இவங்க தான் இந்த அசைன்மெண்ட்டை செய்ய போகிறாங்க. இவங்க ஒரு யங் பட்டிங் டாக்டர். கருணை கொலை செய்கிறதுல இவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இவங்க இப்படி யோசிக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய செல்லமான நாய்க்குட்டி சார்லி. இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா சார்லியை கருணை கொலை செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இன்னமும் அந்த வலி அவங்க இருதயத்தை விட்டு கொஞ்சம் கூட போகவே இல்லை. இந்த பூனைங்களை கருணை கொலை செய்யணும் அப்படிங்கிற நியூஸ் வந்ததும் சார்லி அவங்க மனசில் ஃப்ளாஷ் ஆகிட்டு போன மாதிரி இருந்தது. சார்லிக்கு செய்ய முடியாத உதவியை இந்த பூனைங்களுக்கு நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்க வச்சுது. இந்த பூனைங்களோட பேர் மிஸ்டி, ரஸ்டி. ரஸ்டிக்கு கடுமையான வயிறு குடல் சம்பந்தமான பிரச்சனை இருந்துச்சு. மிஸ்டிக்கு கண் பார்வை திறன் குறைபாடு இருந்தது. இந்த பிரச்சனையை கண்டிப்பாக ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் வெண்டி நினச்சாங்க. ஆனால் டாக்டர் ஃப்ளம்மிங் இவங்களுடைய சீனியர் டாக்டர் இதை கொஞ்சம் கூட விரும்பலை. அதுங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை டினை பண்ணிட்டாரு. ஆனால் வெண்டி ரொம்ப ப்ளீஸ் பண்ணாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் நிச்சயமாக அதுங்களுக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை என்னால் காட்ட முடியும் இப்படி சொல்லி டாக்டர்கிட்ட ரொம்பவே அவங்க ப்ளீஸ் பண்ணாங்க. டாக்டர் ஃப்ளம்மியும் சரி ஒரு 4 வீக்ஸ் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் டாக்டர் வெண்டி நினச்ச மாதிரி இந்த 2 பூனைங்க கிட்டேயும் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஏற்படலை. ஆனால் முயற்சியை கைவிடாமல் மற்ற ஸ்டாஃப்ஸ் கூடயும் இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த பூனைங்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ தான் இந்த பூனைக்குட்டிங்களுடைய லைஃப்பை பற்றி அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ இந்த கதையில் முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்க தான் ஈவ்லின். இவங்க தன்னுடைய கணவருடைய மறைவுக்கு அப்புறமா ஏதாவது மரத்தடியில் உட்காந்து புக்ஸ் படிக்கிறது அவங்களுக்கு வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு நாள் தான் க்யூட்டாக துருன்னு இருக்கிற இந்த பூனைக்குட்டிங்களை அவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூனைங்க கூட ரொம்ப அன்பாக அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. தனிமையில் வாழ்கிற அவங்களுக்கு இது ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த பூனைக்குட்டிங்களுக்கு டெய்லி உணவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ புக்ஸை விட பூனைக்குட்டிங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத அவங்க ரொம்ப விரும்பினாங்க. மிஸ்டி, ரஸ்டின்னு இவங்க தான் பேரும் வைக்கிறாங்க. அந்த பூனைக்குட்டிங்களும் அன்பாக சந்தோஷமாக அவங்க கூட பழக ஆரம்பிச்சது. இந்த பூனைக்குட்டிங்களோட வருகை அவங்களுக்கு ஒரு வசந்த காலம் போல் இருந்துச்சு. ஒரு நாள் இடி மின்னலோட பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஈவ்லின் அந்த பூனைக்குட்டியை பற்றி நினைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. உடனே ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் அந்த பூனைக்குட்டிகளை தேட ஆரம்பித்தாங்க. மிஸ்டி, ரஸ்டியை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஈவ்லின் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ண மாதிரி அவங்க கூப்பிட்ட உடனே அதுங்க வந்துடுச்சு. ஈவ்லின், ரஸ்டி, மிஸ்டி இவங்க மத்தியில் இருக்க லவ் அண்ட் அஃபெக்ஷனை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஒரு நியூ லைஃப்பை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. ஈவ்லினுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஒரு நாள் திடீர்னு அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்போ மிஸ்டி, ரஸ்டியை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஈவ்லினோட மறைவுக்கு அப்புறம் அவங்க மகளான ரூத் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. ரூத்துக்கு மிஸ்டி, ரஸ்டியை கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த பூனைங்க வந்த பிற்பாடு அவங்க அம்மா இறந்ததால் பேட் லக் மாதிரி பார்த்தாங்க. அப்போ தான் மிஸ்டி, ரஸ்டிக்கு அந்த கொடுமை நடந்துச்சு. காலால் எட்டி உதைக்கிறதும் சாப்பாடு போடாமல் வீட்டுக்குள்ளே பூட்டி போடுறதையும் செஞ்சாங்க. சாப்பாடு இல்லாமல் வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்த மிஸ்டி, ரஸ்டி இரவும் பகலும் கத்த ஆரம்பிச்சுதுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ரூத்துக்கு கால் பண்ணி ஏன் இப்படி பூனைக்குட்டிங்க கத்துதுன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ ரூத் அடுத்த கொடுமையை மிஸ்டி, ரஸ்டிக்கு செய்கிறாங்க. அந்த
அந்த வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் கம்ப்ளீட்டாக ரூத் வெக்கேட் பண்ணாங்க. இதை பார்த்து மிஸ்டி ரஸ்டி ரொம்ப பயந்து போயிருந்தது. சரியான சாப்பாடு பராமரிப்பு எதுவுமே இல்லாததால் ரஸ்டிக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் மிஸ்டிக்கு கண் பார்வை கோளாறும் ஏற்பட்டு இருந்தது. இப்போ தான் ரூத் டாக்டர் ஃப்ளம்மிங் கிட்ட மிஸ்டி ரஸ்டியை ஒப்படைக்கிறாங்க. அதாவது கருணை கொலை செய்யும்படி ஒப்படைக்கிறாங்க. இந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை வெண்டி படித்து முடிக்கும்போது அவங்க உள்ளம் நொறுங்கி போயிடுச்சு. மிஸ்டி ரஸ்டிக்கு லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுன்னு அவங்க யோசித்தாங்க. இப்படியே 3-4 வாரங்கள் கடந்தும் மிஸ்டி ரஸ்டி கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வெண்டியால் பார்க்க முடியல. 4வது வாரத்தோட இறுதி நாளுக்கு வந்துட்டாங்க. வெண்டியோட முயற்சி எதுவும் பலனளிக்காத இந்த நிலையில் அட்லீஸ்ட் மிஸ்டியும் ரஸ்டியும் ஒரே கேஜ்லேயாவது தூங்கட்டும் அப்படின்னு ஒன்றா விட்டாங்க. ஆனால் இப்போது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடக்குது. மிஸ்டி ரஸ்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததும் ஏதோ ஒரு சந்தோஷம் அதுங்களுக்குள்ள. அன்னைக்கு வச்ச உணவை அதுங்க ஆர்வமாக சாப்பிட்டுச்சு. மிஸ்டியும் வெண்டியோட கை அசைவுகளுக்கெல்லாம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. வெண்டியோட முயற்சிக்கு இது மறுபடியும் உயிர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த ரிப்போர்ட்டை டாக்டர் ஃப்ளம்மிங் கிட்ட அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் ஃப்ளம்மிங் அந்த ரிப்போர்ட்டை ரொம்ப உதாசீனப்படுத்தி உடனே அதுங்களை கருணை கொலை செய்யணும் அப்படின்னு வற்புறுத்துறாரு. டாக்டர் ஃப்ளம்மிங்கோட இந்த பதில் வெண்டிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு. உடனே தாமதிக்கவே இல்லை. அவங்க இந்த விஷயத்தை அனிமல் வெல்ஃபேருக்கும் போலீஸ்க்கும் தெரியப்படுத்தினாங்க. இந்த விஷயம் மீடியா, ப்ரெஸ் இப்படி எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் ஆகுது. தீவிரமான விசாரணைக்கு அப்புறமா டாக்டர் ஃப்ளம்மிங்க்கு ரூத் நிறைய பணம் கொடுத்து அதுங்களை ட்ரீட் பண்ண வேண்டாம், கொலை செய்யணும் அப்படின்னு சொன்னது தெரிய வந்துச்சு. விசாரணையின் முடிவில் அவங்க மேலே கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா மிஸ்டி ரஸ்டியோட உயிரை வெண்டி சேவ் பண்ணிட்டாங்க. இது நியூஸாக பப்ளிஷ் ஆனதுனால இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அன்பான குடும்பம் மிஸ்டி ரஸ்டியை தத்தெடுக்க முன் வந்தாங்க. மிஸ்டி ரஸ்டிக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவங்களோட உடல்நிலை நல்ல ஆரோக்கியமாகுது. வெண்டி நினச்ச மாதிரியே மிஸ்டி ரஸ்டிக்கு லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் கிடைச்சிது. வெண்டியோட இந்த செயல் நிச்சயமாக பாராட்டுக்குரியது.